பொன்னியின் சக்தி வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த பிரீத்தி வந்து வயிறு எறிகிறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அடுத்து வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பூஜை பண்ணி முடிச்சிட்டோன்னே சரி ஓகே அம்மா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குமா, நீங்கள் ஒரு பாட்டு பாடணுன்னு எல்லாரும் ஆசைப்பட்றாங்க, தயவுசெய்து பாடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. இல்லைங்க இப்போ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னால் இப்போ பாட முடியாது, இன்னொரு டைம் கண்டிப்பாக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா ஐயாவும் நீங்களும் ஒரு பாட்டு பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் பாடலனாவும் ஐயாவாவது வந்து உங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் பாடினா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னா. இப்போ என்ன என் குடும்பத்தில் ஒருத்தர் பாடணும்னு நீங்கள் எல்லாம் விரும்புகிறீங்க அப்படி தானே? ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கவலைப்படாதீங்க, என் மருமக பாடுவா, அவள் பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. உங்கள் மருமக நல்லா பாடுவாங்களாம்மா? ஆமாம் பொன்னி ரொம்ப நல்லா பாடுவா அப்படின்னு சொன்னோன்னே பொன்னிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அத்தையை இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. என்ன செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் கேட்குறாரு. இல்லை பொன்னி பாடட்டும், நானே சொல்கிறேன்ல பொன்னி பாடட்டும் அப்படின்னோடனே பொன்னி நீ போய் பாடு அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. அத்தை நீங்கள் சொல்லிட்டீங்களே அத்தை, நான் கண்டிப்பாக பாடுறேன் அத்தை அப்படின்னு. என்ன பொன்னி இப்போ உனக்கு சந்தோஷமாக அத்தை வாயால் சொல்லணும், அப்போ தான் நான் பாடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ அம்மாவே சொல்லிட்டாங்க போய் பாடு. அது எப்படி சக்தி திடீர்னு, அதெல்லாம் உன்னால் முடியும் பொன்னி அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு பொன்னி வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. கோயிலில் எல்லாருமே மெய் மறந்து கேட்குறாங்க. நம்ம ஜெயாவும் மெய் மறந்து கேட்குறாங்க. இதெல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன ஆன்ட்டி இப்படி மாறி போயிட்டாங்க, ஆன்ட்டியும் பொன்னிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, அவளே பாட வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பொன்னி சூப்பராக பாடுறாங்க. எல்லாருமே கைத்தட்டுறாங்க. மக்கள் எல்லாருமே ஆரவாரம் பார்க்குறாங்க. தன்னை வந்து மறந்து வந்து கண்ணை மூடிட்டு வந்து ஜெயா வந்து அந்த பாட்டை ரசிக்கிறாங்க. அடுத்து ரசித்து முடிச்சுட்டு வந்து பொன்னி எல்லாரும் பாராட்டும் போது ஜெயாவும் பாராட்டுறாங்க. உண்மையிலே நீ நல்லா பாடின அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியல பொன்னிக்கு. வந்து அம்மா நீங்களா சொல்கிறீங்க? ஆமாடா உண்மையிலே அவள் நல்லா தான் பாடினா, நல்லா பாடினா சொன்னது தப்பு இல்லைடா அப்படின்னு சொன்னோன்னே உடனே சந்தோஷம் தாங்க முடியல சக்திக்கு. அப்படியே ஓடி வந்து அப்படியே வந்து கையை பிடிக்கிறாரு சக்தி பொன்னியோட கையை. பொன்னி சூப்பர் பொன்னி கலக்கிட்டப்போ அம்மாக்கே உன் பாட்டு அவ்வளோ விரும்பினாங்க, அதுவும் அவங்க மெய் மறந்து கண்ணை மூடி கேட்டதை நானும் பார்த்தேன் பொன்னி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொன்னி, இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட அப்படின்னோடனே ஆமாங்க இதுக்கு தாங்க ஆசைப்பட்டேன் அப்படின்றாங்க. உடனே உனக்கு சந்தோஷமா? சந்தோஷங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொன்னி சூப்பராக பாடினமா அப்படி சந்திரசேகர் எல்லாம் பாராட்டுறாங்க. உடனே கார்த்தி ஓடி வந்து அப்படியே கையை கொடுக்க பார்க்குறாரு பொன்னிக்கிட்ட. சூப்பர் பொன்னி அப்படின்னு உடனே வந்து அப்படியே தடுத்து விடுறாரு சக்தி. போதும்டா அங்கேருந்தே சொல்லு அது போதும் அப்படின்னு. ஏன் சக்தி நம்ம பொன்னி தானே? நம்ம பொன்னி இல்லை என் பொன்னி அப்படின்றாரு. உடனே வந்து என்ன சக்தி இப்போலாம் சொல்கிற அப்படின்னோடனே வேறு என்ன சொல்கிறது, ஓடி வந்தல அங்கேருந்தே வந்து சொல்ல வேண்டியது, அதனால் ஓடி வந்து அப்படியே கையை கொடுக்குற அப்படின்னா. இதில் என்ன சக்தி நான் கை கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம் அப்படின்னோடனே அப்புறம் என்னன்னா கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் கையை பிடிக்கிறாரு. ஐயோ இவன் அடங்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி டென்ஷன் ஆயிடுறாரு. பொன்னி என்ன பொண்ணு இப்படி பாடிட்டீங்க, நீங்கள் இப்படி சூப்பராக பாடுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த அளவு நீங்கள் டேலண்ட்டாக இருக்கீங்க நான் நினச்சி கூட பார்க்கல பொன்னி, நான் யோசிக்கல, உண்மையிலே சூப்பர் பொன்னி அப்படியே மெய் மறந்து கேட்டுட்டேன். டேய் உனக்கு பாட்டு கச்சேரி நல்லா தெரியுமாடா? எனக்கு எல்லாமே தெரியும்டா, ஆனால் பரவாயில்லையே இந்த அளவு சூப்பராக பாடுறீங்க, அப்புறம் ஏன் பொன்னி உங்கள் திறமை இவ்வளோ திறமை இருந்துட்டு அப்படியே வந்து சைலண்ட்டாக இருந்தீங்க அப்படி. டேய் திறமை இருக்கவங்களாம் சைலண்ட்டாக தான்டா இருப்பாங்க, ஆனால் ஒன்றை மாதிரி இருக்கவங்க தான் ஓவராக பந்தா காட்டுவீங்க அப்படின்னோடனே நானும் பந்தா காட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து சரி 2 பேர் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே சக்தியும் வந்து நம்ம கார்த்தியும் வந்து முறைச்சி பார்க்குறாங்க. இதையெல்லாம் பார்க்குற பிரீத்தி வந்து செம்ம காண்டாகிறாங்க. இதை விடவே கூடாது, வந்து பொன்னியை நினச்சி எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க பிரீத்தி. இது முடியுது.